தமிழ்நாட்டில் வாங்கிட்டு நாட்டு தக்காளி தான். அதனால் புளிப்பு சுவை இருக்கிறதுனால இந்த புளிப்பே போதும். லைட்டாக புளி ஊற்றினா போதும். அப்படியே வதங்கட்டும். முருங்கை சேர்த்துடலாம். இது வீட்டு மரத்தில் காய்ச்சதுனால முருங்கை கூட கொஞ்சம் போட்டிருக்கேன். கல்லுப்பு, குழம்புலாம் அப்படி போடலாம். பூண்டு குழம்பு சில பேருக்கு சுள்ளுன்னு காரமாக வேணும் நினைப்பாங்க. அந்த மாதிரி உள்ளவங்க 4 ஸ்பூன் போட்டுக்கலாம். புளிக்கரைசல் கொஞ்சம் எடுத்துக்கலாம். புளி பார்த்துட்டு வேணால் சேர்த்துக்கலாம். தண்ணி, உப்பு ஆல்ரெடி போட்டிருக்கேன். அதனால் டேஸ்ட் பார்த்துட்டு காய் வெந்ததுக்கப்புறம் அதுக்கப்புறம் டேஸ்ட் பார்த்துட்டு வேணால் போட்டுக்கலாம். இதுக்கு தேங்காய் போடுறவங்க போடலாம், போடாங்க அப்படியே விட்டுடலாம். சில பேருக்கு தேங்காய் போட்டது பிடிக்கும், சில பேருக்கு தேங்காய் போடாமல் இருந்தால் பிடிக்கும். இது அவங்கவுங்க சாய்ஸ் தான். தேங்காய் மட்டும் வத்த குழம்பு புளிக்குழம்புக்கெலாம் சில பேர் தேங்காய் ரொம்ப சேர்க்க மாட்டாங்க. நான் லைட்டாக தேங்காய் ஊற்றுவேன். நாட்டு தக்காளினா நல்லா மசிஞ்சிருச்சு தோல்லாம். இதே ஆப்பிள் தக்காளி அப்படி கல் மாதிரியே கிடக்கும். உப்பு காரம் புளிப்பெலாம் டேஸ்ட் எப்படி இருக்குன்னு பார்த்துக்கலாம். அருமையான டேஸ்ட் இருக்குது. இந்த வெந்தயம் பூடு எல்லாம் அந்த ஃப்ளேவர்லாம் சேர்ந்து அருமையான டேஸ்ட்டை கொடுக்கும் குழம்புக்கு. முருங்கையாக தெரியுது. முருங்கை நிறைய போட்டேன். ஒரு முருங்கை குறைச்சிக்கலாம். வீட்டு முருங்கைனால கொஞ்சம் கூட கொஞ்சம் போட்டாச்சு. ஏன்னா அந்த குழம்புல போடுற முருங்கைக்காய் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். பூண்டு குழம்புல போடுற முருங்கைக்காய், பூண்டு குழம்பு, புளிக்குழம்பு, அதே மாதிரி கருவாட்டு குழம்பு, சாம்பாரோட விட இந்த மாதிரி குழம்புலலாம் முருங்கை போடுற அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். மூடி போட்டுடலாம். தேங்காய் அரைச்சல் அளவுக்கு சேர்த்துக்கலாம்.